ஃபெராரி இந்த வாரம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 1-2 ஆக்சுவலி கிடச்சிருக்கலாம், பட் 1-3 ஸ்டில் இட்ஸ் குட் ரிசல்ட். அவங்க வந்து 537. ஸோ இப்போ மெக்லாரனுக்கும் ஃபெராரிக்கும் 29 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெட்புல் வந்து கீழே தள்ளப்பட்டார்கள், தேர்டு 512. ஐ கெஸ் இனிமேல் ரெட்புல் சயின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வாஸ் அ சாம்பியன் டிரைவ் ஆக்சுவலி. அது அந்த இதில் வந்து ஒரு சின்ன கிங்க் எதுவுமே இல்லை, கூட இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரா டேலண்ட்டு, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிற ஒரு ஆள் எதுக்கு வந்து நம்ம ஏதாவது எசகபசக்காக பண்ணுவார்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒழுங்காக ஓட்டுவார். எப்போ ஒரு சேலஞ்ச் வருதோ, எப்போ தெர் இஸ் அ சேலஞ்ச், அப்போ வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டு ஹார்ட் ரேசிங்ன்ற பேரில் வெளியே தள்ளுறது, இது பண்ணுறது. பெர்னாண்டோ அலான்சோ அவரோட 400th ரேஸ் ஸ்டார்ட். எனிபடி who has crossed 25 will know 40 வயசு தாண்டின பிறகும் வண்டி பிரச்சனை தான் இருக்கே தவிர அவரோட பெர்ஃபார்மன்ஸில் இது தப்பு அப்படின்னு இன்னும் எந்த பண்டிட்டாலையும் சொல்ல முடியல. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. மிட் நைட் முழிச்சு உட்காந்து பார்த்ததுக்கு ஒர்த்து வருமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அட்டகாசமான மெக்சிகன் கிராண்ட் ப்ரீ வீடியோ இது. வெல்கம் சௌரீஷ். வணக்கம்பா. பெர்னாண்டோ அலான்சோடைய 400th ரேஸ் ஸ்டார்ட், அப்புறம் ஃபெராரியோடைய அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ், மேக்ஸோட செல்ஃப் இன்ஃபிளிக்டட் பெனல்டிஸ்னே சொல்லலாம், செல்ஃப் இன்ஃபிளிக்டட் பெனல்டிஸ், பியாஸ்ட்ரியோட சர்ப்ரைசிங்லி அண்டர்வெல்மிங் குவாலி பர்ஃபார்மன்ஸ், அதை அவர் மிட்டிகேட் பண்ணிட்டாரு அப்படின்றனாலும் அதை பற்றி பார்ப்போம். ப்ளஸ் ஹாஸோட ஒரு பயங்கரமான ரிசர்ஜன்ஸ், அதை பற்றி பேசணும். இந்த ரேஸோட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஸோட ஹைலைட் பெரேஸ்கோ லாசனுக்குமான டைரக்ட் சண்டை. இதை எல்லாத்தையும் பார்ப்போம். ரேஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சபரிஷ், எங்களுக்கு பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது மெக்லாரன் 566. ஃபெராரி இந்த வாரம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 1-2 ஆக்சுவலி கிடைச்சிருக்கலாம், பட் 1-3 ஸ்டில் இட்ஸ் குட் ரிசல்ட். அவங்க வந்து 537. ஸோ இப்போ மெக்லாரனுக்கும் ஃபெராரிக்கும் 29 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெட்புல் வந்து கீழே தள்ளப்பட்டார்கள், தேர்டு 512. ஐ கெஸ் இனிமேல் ரெட்புல் டாப் 2 சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்ற அதை நம்ம வந்து அறிவிச்சலாமாப்பா, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ரெட்புலுக்கு. தேர்டு தான். ஆக்சுவலி கீழே பார்த்தோம்னா ஹாஸ்க்கும் விகார்புக்கும் வந்து நல்ல சண்டை போயிட்டு இருக்குங்க இந்த வாரம். நீங்க சொன்ன மாதிரி ஹாஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வாரம். என்னன்னா இந்த வாரம் அவங்க அப்கிரேட் கூட கொண்டு வரல பாலாஜ். ஸோ வண்டி வந்து செமையா போயிருக்கு. ஹாஸ் வந்து 46 பாயிண்ட்ஸ், விகார்ப் வந்து 36. ஸோ 10 பாயிண்ட்ஸ் அவங்க அந்த ரெண்டு டீமுக்கு நடுவில் கேப். வில்லியம்ஸ் வந்து 17 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆல்பின் வந்து 14 பாயிண்ட்ஸ். ஸோ வில்லியம்ஸ்க்கும் ஆல்பின்ஸ்க்கும் பேசிக்கா சண்டை வந்து பிட்வீன் 8th and 9th பொசிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். வில்லியம்ஸ் 17, ஆல்பின் 14. மேலே அப்படியே வந்தோம் அப்படின்னா 6th-க்கும் 7th-க்கும் நடக்கிற சண்டை தான் ஹாஸ் வர்சஸ் விகார்ப் பேசிக்கா. ஸோ அவங்களோட பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் பேசிக்கா 10ல இருக்கு. ஸோ நிறைய மேலே ஒரு 2 சண்டைகள், கீழே வந்து சில பல சண்டைகள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீசன் வந்து கொஞ்சம் முடிவு நல்ல ஆல்ரெடி நிறைய கொடுத்துருச்சு நம்ம பேசின மாதிரி. ஸோ முடிவும் நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். எபிக் ஃபினாலியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். என்ன 2 டிரைவருக்கு நடுவில் இல்லாம 3 டீமுகளுக்கு நடுவில் இருக்கிறது சூப்பரா இருக்கு. அப்படியே நம்ம டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ் 362 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. செகண்ட் நாரிஸ் 315. ஸோ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் அது அந்த டெபிசிட்டை இது பண்ணிட்டு வராரு, அரிச்சிட்டு வராரு, அவர் இது பண்ணி அந்த டெபிசிட்டை கம்மி பண்ணிட்டு வராரு. ஸோ இப்போ 47 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் மேக்ஸுக்கும் நாரிஸ்க்கும். தேர்டு வந்து சார்ல்ஸ் 291. ஸோ சார்ல்ஸுக்கும் நாரிஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 24 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஃபோர்த் வந்து பியாஸ்ட்ரி. நீங்க சொன்ன மாதிரி இந்த வாரம் சர்ப்ரைசிங்கான அண்டர்வெல்மிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுனால அவருக்கு கொஞ்சம் லைட்டா பின் தங்கிட்டாரு. அவருக்கும் சார்ல்ஸ்க்கும் இப்போ 40 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. சயின்ஸோட அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ்னால அவரு வந்து 5th-ல இருக்காரு, 240 பாயிண்ட்ஸ். அவருக்கும் பியாஸ்ட்ரிக்கும் 11 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு மாதிரி அங்கங்க குட்டி குட்டி பேட்டில் வந்து நடந்துட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரே இதனால என்னன்னா ஒரே டிராமா தான், மாத்தி மாத்தி டீம் பிரின்சிபல்ஸ் மாத்தி மாத்தி பேசுறது, இது நல்லா இல்ல அது நல்லா இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா போகும். கடைசி இது அப்கிரேட்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா போன வாரம் ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய பேர் கொண்டு வந்ததுனால இந்த வாரம் ரொம்ப கம்மி பேர் தான். நம்ம ஆல்ரெடி மெக்சிகோ F1 என்ஜின், பிசிக்ஸ், ஏர் இதெல்லாம் பத்தி நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், லிங்க் பண்றோம், பார்க்காதவங்க பார்க்கலாம். கம்மிங் டு த அப்கிரேட்ஸ் பார்த்தோம்னா மெக்சிகோவோட அந்த தின் ஏர் அப்படின்றதுனால முக்காவாசி டீம் வந்து இந்த கூலிங் ரிலேட்டடான அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட்புல் வந்து என்ஜின் கவர் கூலிங் ரிலேட்டட்,
அதே மாதிரி மெக்லாரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் கவர், ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு நியூ ஃப்ளோர். ஃபெராரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கூலிங் ரிலேட்டட் சேஞ்சஸ் தான். வில்லியம்ஸும் வி கார்பும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிக்கான கொஞ்சம் அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி வி கார்ப் வந்து நிறையவே கொண்டு வந்திருந்தாங்க. அது ஐ கெஸ் சுனோடோவோட காரில், யூகியோட காரில் தான் அது ஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அடுத்து வில்லியம்ஸும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் நிறைய அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அப்கிரேட்ஸே கொண்டு வராததை பார்த்தோன்னா மர்ஸ், கிக் சவுபர், ஆல்பீனு, ஏஎம்ஆர், ஹாஸ். ஸோ இவங்க யாருமே அப்கிரேட்ஸ் கொண்டு வரல. ஸோ இதுதாங்க அப்கிரேட்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். அந்த டாப் 4 டீமோட பாயிண்ட்ஸ் டேபிளோட நிலவரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மேல இருக்கிறது மேக்ஸ், அதோட அடியில இருக்கிறது வந்து பெரேஸ். எல்லாருமே ஒரு ரெட்புல் சாண்ட்விச்ல தான் இருக்காங்க. ஆர்டர் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி இருக்கு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, முதல்ல நம்ம ஃபெராரி பத்தி பேசிடுவோம். ஃபெராரிக்கு வந்து நம்ம கொஞ்ச நாளாவே புகழாரங்கள் சூட்டிட்டே இருக்கோம். அண்ட் நம்ம ஆசைப்பட்டோம், லைக் கன்சிஸ்டண்டாவே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு ரேஸ் நல்லா பண்ணா அடுத்த ரேஸ் நல்லா பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. 2 ரேஸ் பேக் டு பேக் ஃபெராரி நல்லா பண்ணது சூப்பரான விஷயம். அண்ட் இட் வாஸ் நைஸ் டு சி. நான் வந்து நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கூட டிஎம் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா ஜென்ரலா நிறைய பேர் நம்மள கேட்பாங்க, என்ன உங்க ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுங்கன்னு. நான் வந்து சயின்ஸ் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருந்தேன்னா, டர்ன் 1 சயின்ஸ் வந்து வெளியில, ஐ மீன் எஸ்கேப் ஆனாலே போதும், மேக்ஸ் கூட Correct. இடிக்காம டர்ன் 1 எஸ்கேப் ஆகாம பின்னாடி மேக்ஸ் லீட் எடுத்தா கூட பிரச்சனை இல்ல. Correct. ஏன்னா கண்டிப்பா ஃபெராரியில பேஸ் இருக்கு, ஹி ஜஸ்ட் நீட்ஸ் டு பி இன் த ரேஸ் ஆஃப்டர் டர்ன் 1 அப்படின்னு சொன்னேன். கரெக்டா ஆல்மோஸ்ட் அதுதான் நடந்துச்சு. ஏன்னா டர்ன் 1ல ஐ கெஸ் எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட் மேக்ஸ் டு பி அக்ரெசிவ், முன்னாடி போனாரு. அண்ட் சம்ஹவ் சயின்ஸ் மேனேஜ் தட் அண்ட் இட் அ வெரி, நீங்க சொன்ன மாதிரி இம்ப்ரெக்னபிள் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருந்துச்சு. ஐ எம் ஹாப்பி தட் செகண்ட் டைம் இன் a row சார்ல்ஸ் மேட் குட் யூஸ் ஆஃப் த சிச்சுவேஷன். அண்ட் போஸ்ட் ரேஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருந்தாரு வேற, நல்லா ஆமா. சண்டை போடுங்க, எனக்கு இன்னும் வசதியா இருக்கு வசதியா இருக்கு. அப்படின்னு ஆமா. நாரிஸ்க்கும் மேக்ஸ்க்கும் சொல்லியிருந்தாரு, விச் வாஸ் நைஸ். அண்ட் அது செம மொமெண்ட் மச்சி. ஐ எம் சர்ப்ரைஸ்ட் எப்படி அவர் சமாளிச்சாருன்னு எனக்கு தெரியல. உண்மை. கண்டிப்பா வால்குள்ள போயிடுச்சுன்னு நினைச்சேன். உண்மை. உங்களோட ஸ்கில்ஸ்லாம் காட் இயர் ட்ரைட் சம்திங் மேசிவ்லி டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் சேம் பேஜ் தான். ஸோ பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி, இதை புகழணுன்ற அளவுக்கு ஃபெராரி எதுவும் புதுசா பண்ணலனாலும் எல்லா மேட்சுக்கும் எல்லா படத்துக்கும் புதுசாலாம் எடுக்கணும், உனக்கு வர்றதை எடுத்தாலே போதும் அப்படின்றதால Correct. சில டைம் சொல்லுவாங்க. ஸோ உண்மை. அமேசிங் அமேசிங் ஜாப் பை ஃபெராரி. சூப்பர் ஹாப்பி ஃபார் சயின்ஸ். ஜார்ஜ் ரசல் இடிக்காமையே ஒரு சயின்ஸ் வெற்றின்ற மாதிரிலாம் ஆமாங்க. பேசிட்டு ஆமா. இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சிரிப்பா தான் இருந்துச்சு. பட் ஆமா. அதான் ஸ்மூத் ஆபரேஷன்களில் இன்னும் ஒரு அடிஷன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்க்கறதுக்கு. அண்ட் அவரே சொல்லியிருந்தாரு, என்னடா இது நம்ம கிளம்புற டைம்ல ஃபெராரி இப்படி செமையா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் லைக் வி ஹேட் மென்ஷன்ட் இன் ஆர் கீ டேக் அவே, இது சயின்ஸ் டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் அ சீட் in a team that can actually sit in the front row. ஏன் அதான் லைஃப் அன்ஃபேர்ன்றது தான் உலக வழக்கம் இது. ஆனாலும் இத முழுங்க முடியல இத. ஸோ யுவர் தாட்ஸ் ஆன் ஃபெராரிஸ் அமேசிங் வீக்கெண்ட். சயின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வாஸ் அ சாம்பியன் டிரைவ் ஆக்சுவலி. அது அந்த இதுல வந்து ஒரு சின்ன கிங்க் எதுவுமே இல்ல. ஒரு பிசகு கூட இல்ல, எதுவுமே இல்ல. ஆமா, ஒரு மாதிரி அப்படியே எல்லாமே வந்து ஆர்கஸ்ட்ரேட்டட் மாதிரி இருந்தது. வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிதார். மெக்சிகோல குவாலி 2 டென்ஸ் பிட்வீன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்னா தட் சேஸ் சம்திங் பேசிக்கா. ஏன்னா மெக்சிகோல ஜென்ரலா ரொம்ப மார்ஜின்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியாக தான் இருக்கும். ஸோ 2 டென்ஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸு. ஆரம்பத்துல இருந்து அவர் பண்ண, நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் எல்லாமே கரெக்டா ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறமா அந்த அந்த ஒரு சம அக்ரெசிவான ஓவர்டேக் அகைன்ஸ்ட் மேக்ஸ் சூப்பரா புல் பண்ணாரு. உடனே ஒன் ஷாட் ஒன் கோல் மாதிரி சரியான சூப்பரா புல் பண்ணாரு. அதுக்கு அப்புறத்துல இருந்து அவ்வளவுதான், ஆறுமுகத்துக்கு ஏறுமுகம் தான். எக்ஸாக்ட்லி, ஏறுமுகம் தான். வெறித்தனமா ஆட்சி தள்ளிட்டு போயிட்டே இருந்தாரு. ஸோ செம பேச வண்டியில வேற சார்ல்ஸாலேயே கீப் அப் பண்ண முடியல. கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் இருந்துச்சு சார்ல்ஸ் செகண்ட் வந்த உடனே. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லீடு வந்து பின்னாடி போக, லீடு வந்து நல்லா சயின்ஸ் வந்து சூப்பராக லீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேப் வந்து 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ்க்கு போயிட்டு அப்படியே அங்கே தங்கிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் தான். கூல் பண்ணுறது, பிரேக்ஸை கூல் பண்ணுறது, இது பண்ணுறது, லிஃப்ட் அண்ட் கோஸ்ட்னு ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி கதைகள் தான் போயிட்டு இருந்தது. என்ன நடுவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திடீர்னு இருட்டிட்டு வந்துச்சு. ஆஹா என்னடா ஏதாவது மழை வந்து, ஏன்னா மேக்ஸுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இந்த சீசன் ரொம்பவே ஜாஸ்திங்க. ஏதாவது வந்து சேஃப்டி கார் கொடுத்து விட்டுருமோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா நல்ல வேலை அதுவும் நடக்கல. நம்ம சொல்லுவோம்ல, சில பேருக்கு எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் டு பிளேஸ்ன்ற மாதிரி சயின்ஸுக்கு வந்து எவ்ரி திங் ஃபெல் அவுட் ஆஃப் பிளேஸ்.
மெர்சிடிஸ்லயும் பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி செட் ஆகி புது ஆளுன்னு இதாயிடுச்சு. ரெட்புல் சைடும் ஒரு மாதிரி எல்லாமே இதாயிடுச்சு. ஒரு ஒரு கேஆஸே இல்லாதனால அவருக்கு பாவம் எந்த டாப் டீம்ல எதுவுமே இல்லை. அதை தாண்டி பார்த்தோம்னா யாருமே கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் அது ஒரு கிளிஃப் தான் பேசிக்கா. ஒரு கிளிஃபோட எட்ஜில் வந்து இந்த டாப் 3 டீம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா கீழே இறங்கினா கடைசியில ஆமா, ஏஎம்ஆர்ன்ற மீதி எங்க மாதிரி இருந்தாலும் நிலைமை. பெருசா பாயிண்டே இல்ல. எல்லாருமே எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் சேம் போட்ல தான் இருக்காங்க. யா. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால அதில் பெஸ்ட் ஆப்ஷனை அவர் சூஸ் பண்ணிட்டாரு. ஒரு மாதிரி செம கஷ்டமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஸோ அன்ஃபேர் தான். பட் பார்ப்போம், ஏதாவது நடக்கும். போன வருஷம் இதே டைம் ஹாமில்டன் ஃபெராரி ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிருந்தா நம்மளாம் அடப்பா யாரையும் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நடக்கலையா அந்த மாதிரி அடுத்த வருஷம் ஏதாவது நடக்குதா, மேக்ஸ் திடீர்னு ஏஎம்ஆர் போறாரு அப்படி இப்படின்னு ஏதாவது நடக்குதா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் தான். பிரண்டில் செமையா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் அண்டர் ரேட்டட். கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு மாதிரி அந்த ஸ்டெல்த் இதுவாகவே ஒரு இன்காக்னிட்டோலேயே he will be there, but he is of a very good material. His credibility is underrated அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சம டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக சம பாயிண்ட். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி டு கோ அகேன்ஸ்ட் மேக்ஸ் in any point of his career, and especially on the early stages to go against Max. Of course அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துட்டாரு, but still he did a pretty decent job actually against Max when he was in Toro Rosso, if I'm not wrong. So அதெல்லாம் வந்து சம விஷயம். அதுக்கப்புறம் he learned a lot. இப்போ வந்து சமையா அப்படியே ஸ்பானியர்ஸ்லாம் அப்படிதான் போல இருக்கு. இட்ஸ் லைக் ஏஜ் ஆக தான் they will be more aggressive and they will be more punchy and all those thingsன்ற மாதிரி குட் இருக்கு. கனெக்ஷன். ஆமா, அது வந்து பார்க்கணுங்க எப்படி இருக்கு. கண்டிப்பா சயின்ஸுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஆசைப்படுறது சயின்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல சீட்டு காலேஜ் he should race against மேக்ஸ், ஹாமில்டன் அந்த மாதிரியான ஒரு இதுதான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நடந்தா நல்லா இருக்கும். அண்ட் ஆன் ட்ராக் கார்லாண்டோ மூமெண்ட், போடியம் செலிப்ரேஷன் முடிச்சுது. அதுக்கப்புறம் லாண்டோ போயிட்டு சயின்ஸோட ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிலாம் பண்ணிருக்காங்க. சந்தோஷமா இருந்துச்சு. இட்ஸ் நைஸ் டு see that friendship continuing. ஸோ சூப்பர். ஒரு ஸ்பானியர்டு பத்தி பேசிட்டோம். முக்கியமான ஒரு ஸ்பானியர்டை பத்தி நம்ம மென்ஷன் பண்ணாம இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சதே ஒரு குற்றமா நினைக்கிறேன். நம்ம பெர்னாண்டோ அலான்சோ அவரோட 400th ரேஸ் ஸ்டார்ட். எனிபடி who has crossed 25 will know காலையில எழுந்தா என்னென்ன வலிக்குது அப்படின்னு. ஆனா இந்த மனுஷன் 40 வயசு தாண்டின பிறகும் அவ்வளவு ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்க இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஸ்போர்ட்டை இன்னும் ஹை லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ வர குட்டி பசங்க கூடலாம் சண்டை மட்டும் போடாம அவங்களுக்கு ஈக்குவலாகவும் ஓட்டி வண்டி பிரச்சனை தான் இருக்கே தவிர அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல இது தப்பு அப்படின்னு இன்னும் எந்த பண்டிட்டாலையும் சொல்ல முடியல. வி ஹாவ் சீன் தி எக்ஸோடஸ் ஆஃப் சோ மெனி ஓல்ட் டிரைவர்ஸ். அண்ட் ஆனா அவங்களோட ஓல்டு பெர்னாண்டோ இப்போ பாத்தீங்கன்னா டேனியல் ரிகார்டோ போயிட்டாரு. அண்ட் சர்ஜியோ பெரேஸ் இஸ் ஸ்பைரலிங் டவுன் லைக் எனி திங். அண்ட் பாட்டாஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டூத்லெஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. ஏஎம்ஆர் should have done more for Alonso, probably should do more for Alonso given that he is extending. It's so nice to see that he's still in the sport and he doesn't look like he's going to slow down. அதான் இட்ஸ் லைக் சூப்பர் ஹியூமன் அப்படின்ற நம்ம ஆல்ரெடி F1 டிரைவர்ஸ் எல்லாருமே சூப்பர் ஹியூமன் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அதில் பேசிக்காக அலான்சோ இஸ் த க்ரீம். இந்த ஸ்போர்ட்ல என்ன ஸ்ட்ரெஸ் இல்லை, எல்லாமே வி கேன் ஆட் இன் டு F1 தான் பேசிக்காக. ஃபிசிக்கல், மென்டல், கிராவிட்டி, ஜீஸ் ஹிட் பண்ணுறது, தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் இன் டு இட். அண்ட் கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரியான ஸ்போர்ட் இது. ஏஜ் ஆக ஆக அந்த ரிஃப்ளெக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. இப்பவுமே அந்த டிரைவ், அந்த பேஷனு, அந்த டிசிப்ளின், அதான் அலான்சோவும் சொல்லியிருந்தார். ஐ வில் பி ஹாப்பி டு ட்ரேட் half of this race starts for more wins and more championship, but still what I have achieved says that shows the love I have for the sport and the discipline that I have shown, so I'm proud of that அப்படின்னு சொல்லிட்டு அலான்சோ சொல்லியிருந்தாரு. which is so true. அந்த டிசிப்ளின் தான் எனக்கு தெரிஞ்சு தனியா தெரியறது. பேசிக்கா 1950ல F1 ஆரம்பிச்சதுங்க. இது வரைக்கும் நடந்ததுல 35% of F1 including race weekends and இதுல அலான்சோ இருந்திருக்காரு. he is the only driver who has raced against a 1980s driver as well. I guess John Alesi நினைக்கிறேன். ஸோ அலான்சோ டெபியூ பண்ணும் போது இப்ப அவரு ரேஸ் பண்றவங்க இதுல 4 பேர் பிறக்கவே இல்லை. ஸோ பியாஸ்ட்ரி, லியம் லாசனு, அப்புறம் காலப்பின்டோ, அப்புறம் ஆலிவர் பியர்மன். ஸோ இட்ஸ் லைக் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன்ல எப்படி வந்து பிராட் பிட் அப்படியே வாய்ஸ் எங்கர் ஆகிட்டே போவாரா, அந்த மாதிரி இந்த ஆள் எதுவும் பண்றாரா, எங்கர் ஆகிட்டே போறாரா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. இட்ஸ் மைண்ட் பாக்லிங்.
அவரோட கரியர்லயே there are only 2 teammates who beat him. I'm talking about just qualifying. ரேஸ் பத்தின ஸ்டார்ட்ஸ் எனக்கு தெரியல. குவாலிஃபைங் ஹெட் டு ஹெட்ல 2 பேர் தான். ஒன்னு லூயிஸ் ஹாமில்டன், இன்னொன்னு வந்து யானோ ட்ரூலி. ஸோ இவங்க 2 பேர் தான் குவாலிஃபைங்ல அவரை பீட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மேபி 500th ஜிபி கூட 500th ஜிபி நம்ம வீடியோ பண்ணுவோமானே எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி. ஆனா அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பிளஸ் நீங்க நிறைய வீடியோல சொன்னதும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹவு ஹி டிரைவ்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் வாட் ஹி பிரிங்ஸ் டு த டீம். அவரோட மண்டை எவ்வளவு சூப்பரான மண்டைன்னு நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஒரு ரேஸ்ல அவருக்கு முன்னாடி ஓட்டுற டிரைவர் தப்பு பண்ணா என்ன தப்பு, இதுக்கு என்ன பெனால்டி கிடைக்கும்னு கரெக்டா சொல்லுவாரு. ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும், அங்க என்ன தப்பா இருக்கும் அப்படின்னு கரெக்டா சொல்லுவாரு. தி ஒன்லி ஐ மீன் ஸ்கில் வைஸ் மேபி யூ கேன் புட் a lot of people on par with அலான்சோ. லைக் நீங்க நம்ம பல லெஜெண்ட்ஸை சொல்லலாம், ஷூமாக்கர் சொல்லலாம், ஹாமில்டன் சொல்லலாம். பட் அந்த மென்டல் ஷூட்னஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி செப்பும் அலான்சோ மட்டும்தான் அந்த கேட்டகரியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டு ஜஸ்ட் இமீடியட்லி திங்க் ஆஃப் வாட் பெனல்டி இட் இஸ், வாட் வென்ட் ராங், அண்ட் அது செம. அதான் ஐம் சோ ஹாப்பி வித் 2024 ஃபார் a lot of reasons. இது நம்ம நிறைய வாட்டி சொல்லி அரைச்சிட்டு இருந்தாலும் we still have legends to celebrate. We still have young drivers, a young champion who is defending, and few other young drivers who are competing with him. And then we have a cream of very young drivers, rookies coming in and then showing their mettle அப்படின்னும் போது அதுதான். அண்ட் இந்த லெஜெண்ட்ஸ் இன்னுமே செலிப்ரேட் பண்ணப்பட வேண்டும். அண்ட் இஃப் தே கேன் ரேஸ் மோர் அண்ட் மோர் இட் வில் பி ரியலி நைஸ். அடுத்த டாபிக் வந்து அதான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு யங் சாம்பியன் அப்படின்னு, அவரை பத்தி தான் பேச போறோம். மேக்ஸ். இந்த அளவு டேலண்ட் இருக்க ஒரு மனுஷன் இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள் செய்ய வேண்டுமா அப்படின்றது தான் எனக்கு வந்து இம்மீடியட்டா அந்த இன்சிடென்ட் பார்த்தோன்னே எனக்கு தோணுன விஷயம் வந்து அதுதான். ஏன்னா அஸ்வினுக்கு இது நிறைய நடக்கும். யூ கோ எக்ஸாக்ட்லி பை த ரூல் புக். எழுதி வச்சவங்க கிட்ட கேட்டுக்கோ, இதுதான் ரூல் அப்படின்றது வந்து அஸ்வின் அந்த மன்கட் இன்சிடென்ட்டுக்கு நிறைய வாட்டி வந்தது. இது ஆனால் ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ல இருக்கா இல்லையா அப்படின்றது எப்பயுமே எழுப்பப்படுற ஒரு கேள்வி. இது ஒரு கிரிக்கெட் அனாலஜின்னு எடுத்துப்போமே. அடுத்து ஃபுட்பால் அனாலஜி படி பார்த்தோம்னா, இப்போ ஆப்போசிஷன் டீம் நல்லா பண்றாங்க, உங்களால பெருசா கேமை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆர் உங்க டீம்ல இருக்க அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ், அட்டாக்கிங் பிளேயர்ஸை விட எதிர் டீம்ல இன்னும் பயங்கரமா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போசிஷன்ல மெஸ்ஸியோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்காங்கன்னா அவங்கள பிசிக்கலா போய் ஃபவுல் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஐ மீன் அவங்களோட ஃப்ளோவை குறைக்கிறதுக்கு பிசிக்கலா போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனா என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா, ஸ்லைடிங் டேக்கிள் பண்ணாம ஜஸ்ட் பிசிக்கலா ஷர்ட் புல்லிங், தள்ளி விடுறது, ரெஃபரி பார்க்காத போது இடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. விச் இஸ் கால்டு டெக்னிக்கல் ஃபவுல். டெக்னிக்கல் ஃபவுலுக்கு நிறைய வாட்டி எல்லோ கிடைக்காது. ஸோ அதுதான் டெக்னிக்கல் ஃபவுலோட பியூட்டி. அண்ட் ஒரு சில பிளேயர்ஸ் ஆர் சோ குட் அட் திஸ். எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஐ ஹவ் நெவர் தாட் ஃபார்முலா 1 ரேசிங்ல டெக்னிக்கல் ஃபவுலை பற்றி பெருசாக பேசணும். பட் இட்ஸ் நைஸ் தட் யூ ஹவ் காட்டன் an opportunity to speak about the technical fouls that Verstappen is making. போஸ்ட் ரேஸ் ஆல்பன் ஒரு இன்டர்வியூல சூப்பரா சொல்லியிருந்தார். போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூல, the driver going ahead doing all this clearly knows what he is doing, and the driver who is following him going out and complaining about what happened also clearly knows what he is doing. So இங்க அப்படிதான் நடக்கும் விஷயங்கள். இந்த ரூல் மாத்தணுமா, இத பத்தி நம்ம பேசணுமான்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் எவ்ரிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஹேப்பனிங் வித்தின் த ரூல்ஸ். ஸோ இது ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இட் லுக்ஸ் ராங் பிகாஸ் இட் இஸ் ராங் இன் அ வே. ஆனா நம்ம எப்படியும் ரூல் போட்டவங்க கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இட் ஸ்டில் ஃபெல்ட் ரெக்லெஸ், அன்னெசரி அண்ட் பெட்டுலண்ட். கொஞ்சம் சைல்டிஷா தான் இருந்தது. ஏன்னா அகெயின் யுவர் டைரக்ட் காம்படிட்டர் ஸ்டார்ட்ஸ் ரேசிங் வீல் டு வீல் வித் யூ பிரிங் அவுட் ஆல் திஸ். ஹாமில்டன் கூட பண்ணியிருக்காரு. அ டிரைவர் ஹூ இஸ் ஆஸ் கிரேட் ஆஸ் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், கிரேட்னு கண்டிப்பா சொல்லலாம். ஹி இஸ் அ மாடர்ன் டே கிரேட் தான். நிறைய பேர் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, அது ஆஸ் அ ஹாமில்டன் ஃபேன் எனக்கு வந்து அது கசப்பா இருந்தாலும் பிட்டர் ஸ்வீட்டா இருந்தாலும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் இஸ் அ மாடர்ன் டே கிரேட். பட் தென் அவரே அவரோட லெகசியில இந்த மாதிரி கொஞ்சம் மார்க்ஸ் கொண்டு வந்துக்கிறாருன்ற ஃபீலிங் வந்து ஜென்ரலா நிறைய பேருக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. ஆஸ் அ ரெட் புல் ஃபேன் அண்ட் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஃபேன், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தாங்க இருந்துச்சு. செகண்ட் பொசிஷனுக்கு தான் பேசிக்கா சண்டை நடக்குது பிட்வீன் மேக்ஸ் அண்ட் நாரிஸ். ஸோ அதேபடி இதில் போகிறோம் அப்படின்னா, நாரிஸ் செகண்ட் வந்திருப்பாரு, மேக்ஸ் தேர்ட் வந்திருப்பாரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் யூ ஆர் கோயிங் டு லூஸ் ஒன்லி 3 points.
இன்னொரு 4 ரேஸ் தான். இந்த பேஸ்ல போகும்போது கண்டிப்பா நாரிஸால புடிக்க முடியாதுன்றப்போ, அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, அவர ஃப்ரீயா விட்டுருக்கலாம். ஒரு அட்டெம்ப்ட் ஓகே. ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுவுமே அந்த டர்ன் 4ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணாரு. சரி ஓகே. அதுக்கு அப்புறமா அந்த அந்த டர்ன் அந்த ஸ்னேக் செக்ஷனுக்கு முன்னாடி வர டர்ன்ல அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பேசிக்கா. 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு வெளிய போயிருப்பாங்க. 2 பேரும் வெளிய போய் சொருகிட்டு இருப்பாங்க. அது ஒரு மாரி அந்த பின்பால் இடம் மாரி அது. அங்க பட்டு, இங்க பட்டு எங்கெங்க எந்தெந்த காரு நடுவுல அடி வாங்கும்னே தெரியாது. அந்த மாரியான இடம் அது. அங்க போயிட்டு கம்ப்ளீட்டா டைவ் பாம்ப் பண்றது. இன்னொன்னு மெர்சிடிஸே நல்லா பின்னாடி தள்ளி தான் இருந்தாங்க. இவரே கொஞ்ச நேரத்துல ஒழுங்கா ஓட்டி இருந்தாருன்னா கடைசியா இவரே எக்ஸாக்ட்லி. கூட சாஃப்ட்ஸ் போட்டு ஃபாஸ்டஸ்ட் ஆமா. லேப்க்கு ட்ரை ஏதாவது பண்ணிருக்கலாம் ராதர். பண்ணியிருக்கலாம். எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் ஏன் அவரு யோசிக்கல? என்ன இல்ல வண்டியில பேஸ் இல்லாத ஃப்ரஸ்ட்ரேஷனா? மெக்சிகன் கிராண்ட் பிரிக்ஸ்ல ரெட் புல் வண்டியில பேஸும் கிடையாது. டயர் டெக்ரடேஷனும் ரொம்ப மோசம். கடைசி ஸ்டிண்ட்ல இன்னொரு ஒரு 5, 6 லேப் இருந்தா மேக்ஸ தாண்டி இருப்பாரு. கண்டிப்பா அப்கோர்ஸ் கண்டிப்பா. விட்டுருப்பாராங்கிறது செகண்டரி. பட் பேச வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா தாண்டி இருக்க முடியுன்ற மாதிரியான இதுல தான் முடிஞ்சது ரேஸ். ஸோ அந்த மேக்னசன் வெர்சஸ் அளவுக்கு ரெட் மேக்ஸ் புல் இஸ் a head to head I would love to watch someday. சொல்லுங்க. மேக்னசன் சொல்லலாம், தம்பி நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்ற எக்ஸாக்ட்லி. அளவுக்கு தான் பேசிக்கா சண்டை ஆனா இருக்கும். மேக்ஸ் அளவுக்கு கண்ட்ரோல்ட் கேயாஸ் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு அதுக்கு தெரியல அதுக்கு மேக்னசனால. உண்மை. கேயாஸுங்கிற அந்த தீ டேர்முக்காக மட்டும் அதான் நான் சொல்றேன். அதுக்காக தீப்பெட்டிக்கு 2 விட்டுரு. பக்கம் வருஷனாதான் தீ பிடிக்கும். மேக்னசனை எந்த பக்கம் வருஷனாலும் தீ பிடிக்கும். அதேதான் அதேதான். சொல்லுங்க சொல்லுங்க. மேக்னசனா அலெக்ஸ் பாண்டியன் ரஜினியோட கம்பேர் பண்றீ, என்னால தாங்க முடியல. சரி போங்க. என்னாலயே தாங்க முடியல. எத்தனை பேர் செருப்பால அடிக்க போறாங்களோ. சரி நம்ம ஆமா. அடுத்து மேக்னஸருக்கு போவோம். நம்ம மேக்ஸோடவே கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு வந்து செம கடியாயிடுச்சு. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரெட் புல்லுக்கு தெரியும் ஒழுங்கா பொசிஷனை திரும்ப கொடுக்க சொல்லியிருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் வீல் டு வீல் ரேசிங்கா, என்ன என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க என்னன்னு எனக்கு சீரியஸா எனக்கு ஆமா புரியல. மச்சி. எனக்கு ஆக்சுவலி சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஜிபி said there was too much whinging on the ம், radios. I mean, ம், why wouldn't they? நீ பண்ணது ரைட்டு. ஆனா மத்தவங்க கெஞ்சி பாயிண்ட் வாங்கினாங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஐ ஆமா. வாஸ் கைண்ட் ஐ மீன் யூஸ்வலி ஜிபி இஸ் தட் பேலன்சிங் ஃபேக்டர் இன் ரெட் புல். ஹி கரெக்ட். ஆல்வேஸ் சேஸ் த ரைட் திங்ஸ் ஈவன் தோ வென் கரெக்ட். மேக்ஸ் சம்டைம்ஸ் கோஸ் பியாண்ட் அண்ட் டஸ் சம்திங். பியாண்ட். ஆனா இந்த வாட்டி அவரே சொன்னது எனக்கு கொஞ்சம் ஆப்வியஸ்லி ம். சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னே புரியல. அண்ட் இந்த வாட்டி 2 பெனால்டி குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அந்த டெக்னிக்கல் சைட் ஆஃப் த திங்ஸ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிருவோம். ஸோ ஒண்ணு வந்து டர்ன் 4ல, இன்னொன்னு ஐ கெஸ் டர்ன் 8 விச் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் த ஸ்னேக் செக்ஷன். டர்ன் 4ல என்னன்னா, இதை வந்து நம்ம அப்படியே போன வாரம் ரசல் வாசஸ் போட்டாஸை நம்ம லைட்டா கம்பேர் பண்ணுவோம். அண்ட் அகைன் இட் ஆல் கம்ஸ் டு த ஏபெக்ஸ், யாரோட வண்டி முன்னாடி இருந்துச்சு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி மேக்ஸ் தான் டிஃபெண்டிங் டிரைவர். பட் இந்த வாட்டி பார்த்தோம்னா ஏபெக்ஸ்ல ஆக்சுவலி நாரிஸோட ஃப்ரண்ட் விங்கும் அண்ட் ஆக்சலும் தான் ஸ்லைட்டா முன்னாடி இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸ் நாரிஸ் டிசர்வ்ஸ் அ பொசிஷன் ட்ராக் ஆன் த அவுட் சைட். அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸ் என்ன பண்ணிட்டாரு, அவரை வெளியே தள்ளிட்டார். இதனால அண்ட் இந்த பர்டிகுலர் இடத்துல ஏன் 10 செகண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது, ஐடியலி 10 செகண்ட்ஸ் தான் கொடுக்கணும். Sometimes stewards have the control or have the power to kind of lessen the penalty based on, it all comes down to the allowing the wheel to wheel racing and the intention as மிட்டிகேட்டிங் well. சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்றாங்க. அண்ட் இன்டென்ஷன்ஸும் இருக்கு. இப்போ இன்டென்ஷனலா இஃப் யூ ட்ரை டு டிரைவ் ஆஃப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், மேக்ஸ் ரொம்ப நாளா அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு வித் இன் த கிரே ஏரியா. ஸோ இன்னைக்கு பேசிக்கா அண்ட் போன வாரம் வந்து கொஞ்சம் மறுபடியும் இந்த ரேசிங் கைட்லைன்ஸ்லாம் ஸ்பாட் லைட்ல வந்ததுனால that would have played a role as well in Stewart's mind to give harsh penalties அப்படின்றது என்னோட அசம்ஷன். அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து forcing another driver off the track, dive bomb பண்ணி forcing another driver off the track. அண்ட் அது வந்து இன்னும் டேஞ்சரஸ், கொடூரமான டைவ் பாம். ஸோ அது வந்து இன்டென்ஷனலா அவர் உள்ள பூந்தாரு. he was not in control at all. 2 பேரும் வெளியவும் போயிட்டாங்க. Norris avoided the crash. Max was சொன்னார் வேற. trying to, ஆமா, மேக்ஸ் வாஸ் ட்ரைங் டு மேக் த கிராஷ் ஹேப்பன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஸ்லாம் டங்க் 10 செகண்ட்ஸ் பெனல்ட்டி. அண்ட் நம்ம பேசின மாதிரி ரொம்ப நாளா வந்து இது மேக்ஸ் வந்து அந்த கிரே ஏரியால இது பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம எக்ஸாம்பிள் நிறைய எடுக்கலாம். 2021 அவரை கேட்டா எடுத்தோம் பதில் சொல்ல அப்படின்னா மாட்டேங்கிறாருன்னு மத்த எல்லா டிரைவர்கிட்டயும் அதே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன ஆமா இதை ஆமா பத்தி என்ன அவரு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெயிட்டா வந்து பேசிருந்தா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்றாரு. ஸோ இதுவா ஆக ஞாபகப்படுத்திட்டீங்க. மொத்தத்துல நீ மாத்திக்க மாட்ட, அதானே இருக்கணும், பேசலன்னா இப்படிதான் பண்ணுவேன், அதுதான். ஸோ அப்ப அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது பேசிக்கா. We have witnessed already history in 2022 and 2023 and what Max is capable of
வாட் கைண்ட் ஆஃப் மேஜிக் he கேன் புல். ஸோ இந்த மாதிரி ஒரு ரா டேலண்ட், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிற ஒரு ஆள் எதுக்கு வந்து நம்ம ஏதாவது எசகுபசகா பண்ணுவாருன்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒழுங்கா ஓட்டுவாரு. எப்போ ஒரு சேலஞ்ச் வருதோ, எப்போ தெர் இஸ் அ சேலஞ்ச், அப்போ வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டு ஹார்ட் ரேசிங்ன்ற பேர்ல வெளியே தள்ளுறது, இது பண்றது. நாரிஸ் கேட்ட போன வாரம் நாரிஸ் கேட்ட கேள்வி வேலிடான கேள்வி. அவுட் சைட்ல போனாலும் வெளியே தள்ளுறீங்க, இன்சைட்ல போனா ஆப்வியஸா நாரிஸ் வந்து வெளியே தள்ள மாட்டாங்க, கரெக்டா இது பண்ணுவாங்க. You will outbreak Norris and obviously anyone inside will give a track for you, you will overtake. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எங்கே தான் போய் எப்படி தாங்க ரேசிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் தான் வருது. ஸோ இதனாலேயே ஆக்சுவலி இந்த வாரம் என்ன ஆச்சுன்னா, மெக்சிகோவில் வந்து டிரைவர்ஸ் அண்ட் எஃப்ஐஏ மீட் பண்ணாங்க ஃபார் டு டிஸ்கஸ் அபவுட் த ரேசிங் கைட்லைன்ஸ், அதை எப்படி எவால்வ் பண்ணலாம், மாற்றலாம் அப்படின்னு. ஸோ ரசல் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, we have all come to some conclusion. ஸோ எல்லாருமே சேம் பேஜில் இருக்கும், கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் வரும் which will allow wheel to wheel racing because everyone wants to do. நாரிஸே அழகா ஆக்சுவலி ரேஸ் முடிஞ்சோன்னே கரெக்ட் நல்லா பேசினார், ரொம்ப அவரோட எமோஷன்ஸும் இது பண்ணல. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ரேசிங் வி லவ், ஹார்ட் அண்ட் டஃப் ரேசிங், பட் ஐ ஹாவ் டு சே தட் திஸ் வாஸ் ஓவர் த லிமிட் பை மேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லா அசர்ட்டிவா நல்லா பேசியிருந்தார். கமிங் பேக் டு த டிரைவர்ஸ் மீட்டிங், 19 out of 20 டிரைவர்ஸ் வந்து we are all on the same page அப்படின்ற மாதிரி ரசல் வந்து அப்படி பொடி போட்டு பேசியிருக்காரு. அற்புதமா சொல்லியிருக்காரு. ஆமா, பொடி போட்டு பேசியிருக்காரு. ஸோ நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ரேசிங் கைட்லைன்ஸ்ல. அண்ட் இட்ஸ் நைஸ் தட் இப்பவே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா புது ரெகுலேஷன்ஸ் வரும்போது வண்டி சின்னதாகும். ஸோ இட் வில் மேக் ஈவன் மோர் சென்ஸ் இஃப் தே கேன் செட் திஸ் இப்பவே. ஏன்னா வண்டி சின்னதாகும் போது வீல் டு வீல் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு பாயிண்ட், சாரி இன்னும் ஒரு பாயிண்ட். என்ன நீங்க சொல்ல எவ்வளவு பாயிண்ட் ஆனாலும் சொல்லாங்க, நம்ம தானே நடத்திட்டு இருக்கோம். இனிமே நான் தானே சொல்லணும். அதே மெக்சிகன் கிராண்ட் பிரீல டூ கார்ஸ் ஷோட் ஹவு வீல் டு வீல் ரேசிங் ஹேஸ் டு பி டன். ரசல் அண்ட் ஹாமில்டன் சூப்பரா ரெண்டு பேருமே நல்ல ஒரு ரேஸ் கொடுத்தாங்க. நமக்கு பாக்குறதுக்கு ஐயோ யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணுவாங்களோன்ற மாதிரி இருந்தாலுமே ரெண்டு பேருமே கேவ் ஈச் அதர் த ப்ராப்பர் ஸ்பேஸ். எஸ்பெஷலி அந்த டர்ன் 4ல இருந்து டர்ன் 8 எங்க மேக்ஸ் பிரச்சனை பண்ணாரோ அங்க வந்து ரொம்ப அழகா ரசல் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாரு. டர்ன் 1 நாட் ஈவன் லைக் ஈஸி, செம டைட்டா இருந்தது ஒரு சில மூவ்ஸ்லாம். ஆமா, பட் ஆனா கரெக்டா லிமிட்ல இருந்தாங்க. யூ ஹேவ் டு பி ஆன் த லிமிட், பட் அட் தி சேம் டைம் யூ ஹேவ் டு கிவ் ஸ்பேஸ். அது கஷ்டம் தான். மேக்ஸ் மாதிரியான டேலண்டால கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் ஆனா அவர் பண்ணலன்றதான் நம்மளோட ஆர்குமெண்ட். ஸோ பார்க்கும்போது ஹாமில்டனும் சரி ரசலும் சரி சூப்பரா நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க எப்படி வந்து வீல் டு வீல் பேட்டில் இருக்கணும். ரசல் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாரு. ஹாமில்டன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம ஓகே இந்த லேப் முடியல, அடுத்த லேப் இட்ஸ் லைக் he was keep on resetting his mind. ஆமா, he was keep on resetting his mind, making sure that okay we should be there, we can. அதான் ரசலும் இந்த இடத்துல கண்டிப்பா பாராட்டும், சூப்பரா ஓட்டினாரு. அந்த டேமேஜ் இருந்துச்சு, கரெக்டா காரை பொசிஷன் பண்ணாரு. அட் த சேம் டைம் ஓவர் போர்டு போல, அவரு டெஸ்பரேட் ஆகல, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் he realized that this is it அப்படின்னு. இப்போதைக்கு மெர்சிடிஸால அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் சண்டை போட்டுக்க முடியும். You are free to race அப்படின்றதுனாலுமே it is nice to see two drivers racing fairly. The point with Russell, maybe I'll have to give him credit when I see him racing better with another டீம்ஸ் டிரைவர். ஏன்னா அது இன்னும் அவருக்கே கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கு. ஐ வில் ரிசர்வ் தேர், பட் we have all seen enough of Lewis. So yeah, and இந்த ரேஸ்ல கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி I shouldn't probably hold back. கிரெடிட் where credit is due. ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக தான் ஓடினாங்க. பார்க்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன பேசினாலுமே எனி இன்டர்வியூவர் who points their mic to Max, we always get the same answer. Either he deflects it completely or he says it doesn't matter to me. ஒரு சாம்பியன், ஒரு சிகரத்தை தொட்டவர் இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமா இருக்காரு, இதை மாத்திட்டாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு நிறைய தமிழ் படையாக தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எதாச்சும் இதை விடணும். அடுத்து காலாகாலமா மிட்ஃபீல்ட்னு கூட சொல்ல முடியாது, ஆனஸ்டா சொல்லணும்னா பாட்டம் டியர் டீம் அதான் இருந்திருக்காங்க. அந்த டீமை கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன்ல தத்தெடுத்துன்னு சொல்ல வந்தேன், பட் அவர் தத்தெடுக்கல, அவரை ப்ரொமோட் பண்ணாங்க டீம் பிரின்சிபலா. கந்தர் ஷெனர் வெளில போனாரு, அயோகோ மட்சோ டீம் பிரின்சிபல் ஆனாரு. வாட் அ சேஞ்ச் இட் ஹஸ் பீன். நம்ம இன்னொரு சூப்பர் சேனல் இருக்காங்களே F1 தமிழ் ட்ரோல்ஸ்னு, அவங்களோட போஸ்ட்ல வந்து அதான் ஐயா துறைக்கு பதிலாக ஐயாவு துறை நீ பல்லாண்டு வரணும் ஐயாவு துறை அப்படின்னு. அந்த லெவலுக்கு அயாவு கமாட்சோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு. யூஸ்வலா டிரைவர்ஸ் தான் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் காமிப்பாங்க. இந்த சீசன் எனக்கு பிடிச்ச விஷயமே அதாங்க, டீம் பிரின்சிபல்ஸ்லாம் தான் வெறி காமிச்சிருக்காங்க. ஆண்ட்ரே ஸ்டெல்லா,
நம்ம ஃப்ரெட் வாஷர், ஆப்வியஸ்லி அயோ கமாட்சோ. ஸோ அஃப்கோர்ஸ் ஜேம்ஸ் ஓவல்ஸ், பட் எஸ். இன்னும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ அயோ கமாட்சோ பத்தி பேசுவோம். ஆர்டிகிள்ஸ்லாம் படிக்கும்போது த ஃபர்ஸ்ட் திங் ஹி ஆக்சுவலி டோல்ட் ஜீன் ஹாஸ் வாஸ், நம்மளோட இன்டர் டிபார்ட்மெண்டல் கம்யூனிகேஷன் ரொம்ப வீக்காக இருக்கு, அதனால தான் அப்கிரேட்ஸ் வந்து கரெக்டான டைம்லயும் வர மாட்டேங்குது, கரெக்டான அப்கிரேட்ஸுமே வர மாட்டேங்குது, இதுதான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். அயோ கமாட்சோ இஸ் ஆக்சுவலி an engineer and that gave him greater insights into a lot of things. அதுவே அவருக்கு பெரிய அட்வான்டேஜ். நம்ம இது சீசனோட ரொம்ப ஸ்டார்டிங்ல பேசணும். ஹாஸோட பேக்கேஜ் ஒரு மாதிரி ஒர்க் ஆச்சு and they got results. ஒர்க் ஆகாத டைம்ல they did something and they got results. கையில என்ன இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதுல ரொம்ப பிராக்மேட்டிக்கா இருக்காரு. சி, மேக்னசன் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே now that the package is good, இப்ப சூப்பரா ஓட்டுறாரு, காமா ஓட்டுறாரு. ஹல்கன்பர்க் has been in F1 for so long. It's just sad that he hasn't got a podium. But அதான் இதையும் நம்ம இன்னொரு வீடியோல பேசியிருக்கோம். There is no dearth of talent. And அவரும் என்ன ரேஸ்லலாம் முக்கியமா மேக்னசனோட ஹெல்ப்போட he brought home a lot of points. ஸோ அதுவும் சாம. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், அயோ கமாட்சோ வந்த பிறகு ஹாஸ் ஆக்சுவலி கிராஷஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா பண்றாங்க. ஒரு மிட் டேபிள் அண்ட் பாட்டம் டேபிள் டீமுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்க தொட்டாலும் செலவு தான் F1ல. இப்போ கிராஷே நீங்க பண்ணாதனால யூ ஆக்சுவலி ஹெல்ப் யுவர் டீம் அ லாட். நம்ம இந்த பிரச்சனையை வில்லியம்ஸ்ல பாக்குறோம் அடிக்கடி. இட் டசன்ட், ஐ மீன், சார்ஜன் கிராஷ் பண்ணிட்டு இருந்தாரு, ஓகே கிளம்பிட்டாரு, இனிமேல் கிராஷ் வராதான்னு பார்த்தா somehow ஆல்பன் இஸ் கெட்டிங் இன் டு கிராஷஸ், பி இட் ஹிஸ் ஃபால்ட் or something happening to him. It's so nice to see Haas doing so well. அதான் I guess this American team is actually அவங்களோட ஒரு நல்ல டைம் நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. சபரிஷ், உங்களோட தாட்ஸ்? இந்த வீக்கெண்ட் எனக்கு வந்து ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் கேமேக். நல்லா ஓட்டினார், சூப்பரா ஓட்டினாரு. எந்த ஒரு அமளி துமளிலையும் மாட்டல. இட்ஸ் நாட் மெக்சிகோல இட்ஸ் நெவர் ஈஸி டு சர்வைவ் டர்ன் 1. தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த டாப் 3, அப்புறம் பாட்டம் 3, நடுவுல இருக்கிற எல்லாருமே அப் ஃபார் கிராப்ஸ் தான். என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம பார்த்தோம் யூகிக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதை வந்து சர்வே பண்ணி சூப்பரா அதுக்கப்புறத்துல இருந்து 2 பேரும் நல்லா ஓட்டினாங்க. கேமேகும் சரி, ஹல்கன்பர்கும் சரி, ரொம்ப சூப்பரா ஓட்டினாங்க. எந்த தப்பும் பண்ணல. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரேஸை நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு டர்ன்ல லாக்அப் பண்ணுவார், எய்தர் கேமேக் ஆர் ஹல்க். அந்த ஒரு பிரச்சனை அவங்க கிட்ட அப்பப்ப இருக்குதான் இன்னும். பட் ஆனால் இந்த ரேஸ் எதுவுமே குறை சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு கேமேகோட ரேஸ் இன்ஜினியர் சொன்ன மாதிரி திஸ் வாஸ் இஸ் பெஸ்ட் டிரைவ்னு சொல்லலாம். கம்மிங் டு கொமாட்சு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னதாங்க ஒரு மாதிரி செம சேஞ்ச். நான் டு பி ஆனஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா, என்னப்பா ஸ்டைனராலே இது பண்ண முடியல, கொமாட்சு என்ன பண்ண போறாரு, அடிச்சு பிடிச்சி ஒருத்தரை வெளியே தள்ளி இன்னொருத்தரை மேலே கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரில அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக மேனேஜ் பண்ணுறது. ஜென்ரலாகவே ஹாஸோட டெம்ப்ளேட் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு 2 ரேஸ் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஹனிமூன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் படுத்தது தான், ஒன்றும் வேலை செய்யாது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கிராஷ் நடக்கும். அது எல்லாமே சூப்பராக ஒன்று ஒன்றா அயன் அவுட் பண்ணிட்டு நல்ல ப்ராக்ரஸ் காமிச்சிட்டு வராங்க. திஸ் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் டீம்ஸ் லைக் வில்லியம்ஸ். ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்ட்ரென்த் ஆறாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி டஃப். இந்த இதில் கிக்ஸாபர் மட்டும்தான் எந்த ப்ராக்ரஸும் காமிக்காமல் அப்படியே கீழே இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து ஆல்பின் தெரில அதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு. பட் அட்லீஸ்ட் ஆல்பினே, சாரி டு இன்டர்ஜெக்ட், கேஸ்லி ஆக்சுவலி போன ரேஸும் செம குவாலி, ஆனா ரேஸ்ல பாவம் சமன்லகி. இந்த ரேஸும் ஐ எம் ஹாப்பி தட் ஹி காட் பாயிண்ட்ஸ். ஐ மீன் ஆல்பின் ஆஸ் அ டீம் என்ன பண்றாங்கன்னு தெரியல, பட் தே ஸ்டில் ஹேவ் குட் பொட்டன்ஷியல் வித் தேர் டிரைவர்ஸ். கிக்ஸாபர் தான் டாமியே எந்திரி அந்த மாதிரி தான் இருக்கு, எதுவுமே பண்ணல. கண்டினியூ பண்ணுப்பா. நல்ல ரெஃபரன்ஸுங்க, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஆமாம், கேஸ்லி இந்த ரேஸ் எனக்கு இதனால தான் இந்த ஆஸ்டான் மார்டின் ஆல்பின்லாம் பார்க்கும்போது பத்தி பேசுங்க, ரொம்ப இதுவா எரிச்சலாக தாங்க இருக்கு. இட் ஆல் மேட்டர்ஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி திங் தட் டிரைவர்ஸ் டூ ஆர் த என்ஜினியர்ஸ் டூ, இட்ஸ் வைஸ் வர்சா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் an ecosystem பேசிக்கா. டிரைவர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றது, கிராஷ் பண்ணாம இருக்கிறது என்ஜினியர்ஸ்க்கு நல்ல விஷயம். ஓகே, நம்ம டிரைவர்ஸ் நல்லா பண்றாங்க, we have to do good, நமக்கு ஓவர் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ we have to out of their
அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தாண்டி வந்து தே வில் டூ எக்ஸ்ட்ரா டு மேக் ஷூர் தட் ஆல் த பார்ட்ஸ் ஆர் குட். ஸோ இட் கைண்ட் ஆஃப் கோஸ் பேக் அண்ட் ஃபோர்த். அந்த ஈகோ ஆமா. சிஸ்டம் கொமாட்சு அந்த வந்து சினர்ஜி சூப்பரா ரொம்ப மாத்திட்டாரு. முக்கியம். ட்ரூ. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை சூப்பரா அவரு மாத்திட்டாரு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் பண்ணி ஒர்க் ஆகுறது, இட்ஸ் அ குட் திங். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அதை கன்சிஸ்டண்டா பண்றது, த கன்சிஸ்டன்சி. ஸோ எப்படி அதை அந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்றது, அதுதான் ஹாஸ் மாதிரியான டீமுக்கு எப்போதுமே பிரச்சனையா இருந்திருக்கு. ஸோ அதை மட்டும் அவங்க அயர்ன் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தே கேன் பிகம் த கைண்ட் ஆஃப் த லீடர் ஆஃப் த மிட்ஃபீல்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பா சொல்லலாம். கமிங் டு த லாஸ்ட் டாபிக் ஆஃப் த டே அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் த டே எனக்கு பர்சனலி, லாசன் வெர்சஸ் பெரேஸ். லாசன் போன வாரம் ஹி ஹேட் அ டசில் வித் அலான்சோ. அப்புறம் இந்த வாரம் பார்த்தனா உன்னோட பேரண்ட் டீமோட செகண்ட் டிரைவர் நீ ரீப்ளேஸ் பண்ண போறேன்னு ஆர் அலிஜெட்லி ரீப்ளேஸ் பண்ண போறேன்ற டிரைவருக்கும் உனக்குமே டைரக்டா ஆன் த ட்ராக் பிரச்சனை போது ப்ராபப்ளி இட்ஸ் சோ டஃப் ஃபார் அ யங் டிரைவர் ஹூ இஸ் ஆல்ரெடி ஹாட் பிளடட். அந்த சின்ன வயசு என்னதான் இன்டர்வியூஸ்ல நீ உனக்கு மீடியா ட்ரைனிங் கொடுத்து நீ காமா இருக்குன்னு சொன்னாலும் ஆன் த ட்ராக் ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம ரேஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன், திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரேஸ் ஐ நோட்டிஸ்ட் பியாஸ்ட்ரிஸ் ஸ்வேரிங். அவரே என்ன புத்தரோடைய பொறுமையா கலைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது யூ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அ டைட் பேட்டில் அண்ட் தென் பாஸ் பண்ணும்போது ஃபிங்கர் காமிச்சதெல்லாம் இட்ஸ் சச் அ ஒரு டீன் திங் டு டூ மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ த ஃபேக்ட் தட் பெரேஸ் ஒன்றும் பெருசா செயின்ட் மாதிரிலாம் பிஹேவ் பண்ணல. அவர் ரேடியோல பயங்கரமா வன்மத்தை கக்கிட்டு இருந்தாரு. நம்ம இந்த வாரம் வி ஆர் பிரேசிங் அலான்சோனாலும் போன வாரம் ஆல்மோஸ்ட் he went toe to toe with a rookie and பயங்கரமா கொஞ்சம் டிமீன் பண்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஸோ இவ்வளோ வருஷம் ரேசிங்ல இருந்தவங்களே இப்படிதான் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னும் போது ஐ வுடன்ட் ஹோல்ட் இட் அகெயின்ஸ்ட் லாசன் டூ மச். ஐ மீன் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் வாட் ஹீ டிட். நம்ம பார்த்த எல்லா லெஜெண்ட்ஸுமே சின்ன வயசா இருக்கும்போது பண்ணாத தப்புகளே இல்லை. நம்ம யூ கேன் நேம் எவ்ரி லெஜெண்ட் அண்ட் தே வுட் ஹவ் டன் சம்திங் எம்பாரசிங் தட் தே வுட் ஸ்டில் ப்ராபப்ளி தே வுட் சேஞ்ச் இட் நவ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பண்ணது தப்புனாலும் இட் வாஸ் ஃபன் டு சி ஆஸ் அ ரேசிங் ஃபேன். ஓகே, கூட்டத்தில் கல்ல கில்ல கொண்டு எரிஞ்சா தானே களை கட்டுற மாதிரி தான் இருந்தது. மெக்சிகோலயே பண்ணிருக்காங்க, தலைக்கு தில்ல பத்தியா? அங்கதான் அதான் முத்துப்பாண்டியே வந்து மேல முத்துப்பாண்டி மேலேயே கை வச்சிட்டானா கண்டிப்பா வெளியூர்காரனா தான் இருக்க முடியுன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் சோ சேட் டு சி பெரேஸ் ஸ்பைரலிங் டவுன். ஏன்னா யூஸ்வலா மட்டமா ஓட்டுவாரு அப்படின்றது நம்ம கொஞ்சம் சீசன்ஸா பார்த்தது தான். இப்படி மட்டமா பேசுவாரு, மொத்தமா ஆட்டிடியூடே மாறிடும் ஒருத்தருக்கு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பார்க்க ஆச்சரியமா தான் இருக்கு. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ் இன்ட்ரெஸ்டிங் டசில் பிட்வீன் பெரேஸ் அண்ட் லாசன்? லாசன் வந்து மேபி அது கொஞ்சம் ஓவர் தான். இந்த மிடில் ஃபிங்கர் காமிச்சது அது வந்து கொஞ்சம் ஓவர் போர்டு தான். அதெல்லாம் அன்னெசரி. யூ ஆர் ஆல்ரெடி வின்னிங் த பேட்டில், not just the racing I'm talking about, the battle to fill up the 2025 seat. You are kind of in the momentum, you are already winning. Your action is speaking louder. So நீ வேற எதுவுமே பேசிக்கா பண்ண தேவையில்ல. ஸோ அந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஃபிங்கர் காமிக்கிறதுன்னு இவங்க ஏதோ கலப்பி விட்றாங்களா, அதை பார்த்தா ஒன்றும் தெரியலையா அப்படி இப்படின்ற மாதிரி. தென் நீங்களும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட்டும் வந்தோன்னு தான் ஓகே பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். அகைன் he apologized on all those things. Coming to the technical side of things, racing side of thingsல லாசன் எந்த தப்பும் பண்ணல. It was a hard racing பேசிக்கா. பெரேஸால ஓவர்டேக் பண்ண முடியல. If you are off the same pace அப்படின்னா obviously the driver ahead is going to try to defend his position. So he will try to make some mistakes so that he can hold the position. எனக்கு தெரிஞ்ச ஸ்டூவர்ட்ஸ் வந்து கரெக்டாக எந்த பெனல்ட்டியும் எதுவும் கொடுக்கல. அண்ட் அந்த பேட்டில் வந்து ஒரு மாதிரி இதுவாக போனாலுமே தட்ஸ் ஃபேர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் தான். ரேடியோல எந்த ஒரு அக்ரெஷனும் காட்டல லியம் லாசன். பட் தென் ஹி ஃபிளிப்ட். எனக்கு அதுதான் புரியல. ஏன் ரேடியோ அதான் கோவமா இல்லையே, தென் வை டிட் யூ கோ ஃபிளிப் தி ஃபிங்கர்? அதுக்கு ஓட்டி இருக்கலாம், யூ ஆர் வேற ஏதாச்சும் பண்ணிருக்கலாம், கை காமிச்சு பாய் சொல்லியிருக்கலாம். ஐ மீன் டிசைடட் டு டேக் லைக் இவரு சொல்லுவார்ல ஃபெலனோல தாண்டவனே சாவ், அது சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் கூலா பண்ணிருக்கலாம். பட் அன்னெசரி. இல்ல அலோன்சோ மாதிரியே யூகி கிட்ட இப்படி காமிச்சாரு, அந்த மாதிரி கூட காமிச்சாரு. அதுவும் சூப்பரா இருந்திருக்கும். அதுவும் செமையா ஃபிங்கர் அதான் ஃபிங்கர் வேக் பண்ணிருந்தா அதுவும் செமையா இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். பட் யா திஸ் இஸ் ஐ மீன் எஸ் எவ்ரிஒன் கலெக்ட்ஸ் தேர் ஓன் பிளாக் மார்க்ஸ். எனக்கு இதுல சிரிப்பு என்னன்னா வண்டியில டேமேஜ் வேற இருந்துச்சு பெரேஸ்க்கு. why would you still give him a soft and then make him try for the fastest lap? எனக்கு
புரியவே இல்ல. எனக்கு நான் அதுவும் அதான் எனக்கும் உன்கிட்ட புரியல. சொல்லிட்டேனா யார்கிட்ட சொல்லிட்டேன்னு தெரியல. பெரேஸால அந்த ரேஸ்ல பண்ண முடிஞ்ச கடைசி விஷயம் மேக்ஸ்க்கு ஏதாச்சும் பண்ணிருக்கணும்னா கிராஷ் பண்ணி சேஃப்டி கார் கொண்டு வந்துருக்கலாம். அது கரெக்ட். அவ்வளவுதான் பண்ணிருக்க முடியும். மேபி அதே தட் would have group the cars together and then it would have been easier for Max to attack Norris or the Mercedes. அது பண்ணிருக்கலாம். அது anyways பெரிய it's just அப்புறம் so 2000 அது என்ன ம். 2008 கிராஷ் கேட் மாதிரி ஆயிருக்கும் அப்புறம். அதான் என்னோட 400வது ரேஸ் ஸ்டார்ட்ல மறுபடியும் ஒரு கிராஷ் கேட்ட நான் பாக்குறேன் அப்படின்னு அலான்சோ ஃபீல் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். கரெக்ட். சோ அது இருக்கு. எனக்கு என்னன்னா இந்த சீசன் முடிப்பாரானே தெரியல எனக்கு பெரேஸ். ஐ வுட் நாட் பி சர்ப்ரைஸ் அட் திஸ் பாயிண்ட். இது எல்லாமே நடந்திருக்காது இஃப் பெரேஸ் ஹட் குவாலிஃபைட் பெட்டர். சிம்பிள். ஆக்சுவலி ஆமாப்பா, அதை சொல்லுப்பா நீ, கரெக்ட்பா. பெரேஸ் வந்து ஒழுங்கா இது பண்ணி குவாலிஃபை பண்ணியிருந்தாருன்னா அந்த கார் வந்து கீழே இருக்க காரே இல்லைங்க. மேக்ஸால செகண்ட் முடியுது, நீங்க தேர்டு ஃபோர்த்து கூட வர வேணாம், ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இவ்வளவுதான் கேட்கறது. மர்சிடிஸ்க்கு பின்னாடி இருந்தா கூட ஐ வுட் ஹவ் பீன் ஓகே. கரெக்ட். Q3 வாங்க. இதான் உங்களோட இதான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புற விஷயம். Q3 வாங்க. ஆமா. அப்புறம் வந்து ரேஸ் ஸ்டார்ட் சிம்பிளான விஷயம். எவ்வளவு தள்ளி இப்போ இஃப் இட் வாஸ் ஜஸ்ட் அ மில்லிமீட்டர்ஸ்னா ஐ வுட் ஓகே சரி லைட்டா இது பண்ணு. எங்கேயோ முன்னாடி போய் வண்டி நிறுத்திடுவாரு மனசாட்சியே இல்லாம. இப்போ ஹியூபர்ட் வேற இதுல ரேஸ் ஸ்டார்ட்டை பத்தி பேசுறாங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லி இருக்கலாம். இவர் என்ன நினைச்சிட்டாரு, ஜம்ப் ஸ்டார்ட் நினைச்சிட்டாரு போல. நோ நோ, இட் வாஸ் நாட் a ஜம்ப் ஸ்டார்ட், இட் வாஸ் a கிரேட் ஸ்டார்ட். கிரேட் ஸ்டார்ட்லாம் பண்ணீங்க ஐயா, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு பாத்தீங்களா? ஆமா. அது இது வேற இருக்கு. இவங்களும் ப்ராப்பரா சொல்லல. எனக்கு ரெட் புல்லே ஒரு மாதிரி தான் ஸ்பைரல் டவுன் ஆயிட்டு இருக்கு பாலாஜி. எனக்கு தெரிஞ்சு யாஸ் வெர்ஸ்டாப்பன் இஸ் நாட் அ ஃபேமஸ் ஆர் ஹி இஸ் நாட் அ கன்சிடர் கீ ஃபிகர், பட் ஐ கெஸ் வாட் ஹி செட் சம் டைம் பேக் இஸ் கமிங் ட்ரூன்ற மாதிரி தான் தோணுது. ரெட் புல் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபாலிங் அப்பார்ட் தான். நிறைய கீ ஃபிகர்ஸ் போயிட்டு இருக்காங்க, வண்டியில பேஸ் இல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இது எல்லாம் ஒரே மாத்திரையில சரியாகும். சாரி, ஒரு மருந்து ஒரே மருந்துனா ஒரே மருந்து. அது அப்பயே ஹானரை வெளியே அனுப்பிச்சிருந்தா அதான் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. நியூ இருந்திருப்பாரா தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச ரெட் புல் இஸ் ஸ்பைரலிங் டவுன் தான் பாலாஜ். இட்ஸ் பாசிபிள் தட் வி மைட் சூன் சி மேக்ஸ் இன் மெர்சிடிஸ் ஆர் ஏஎம்ஆர் ஃபார் தட் மேட்டர்ன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு வைப் வருது. ஸோ ஏதாச்சும் நடந்து சயின்ஸுக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதான் எங்களோட எண்ணம். பிரேசில் பாத்தீங்களா? வெதர் ஃபோர்காஸ்ட் ஏதாச்சும் பாத்தீங்களா? இல்லைங்க, பார்க்கலங்க. ஃபுல் மழைன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. பிரேசில் சும்மா போன வருஷம் அப்படியே பிப்ளிக்கலா இருந்துச்சு அந்த குவாலியே. அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குமா டெரரா? மழை பெஞ்சா ஆக்சுவலா மேக்ஸ்க்கு நல்லதுங்க. பார்க்கணும். ஏன்னா ஆமா, மழை பெஞ்சா வினோ யாரெல்லாம் நல்லா ஓட்டுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பார்க்கணும் லாண்டோக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குதா. ஃபெராரி தாறுமாறா ஒரு 1-2 கொண்டு வந்து மேலே போயிட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் பிரேசில். ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ட்ராக்ஸ் இந்த கேலண்டர், ஒன் ஆஃப் த சூப்பர் ட்ராக்ஸ் இந்த கேலண்டர். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ட்ராக். மெக்சிகோ அட்டகாசமா இருந்தது, அதில் எந்த ஐயமும் இல்லை. இதே மாதிரி பிரேசிலும் நல்லா போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த அருமையான மெக்சிகன் ஜிபி காலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.